காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நாய் கடித்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாய்க்கடியை தொடர்ந்து தலைவலி மற்றும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடக்குப்பட்டு புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவரின் மகன் விஸ்வா. 13 வயதான விஸ்வா வடக்குப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது விஸ்வாவை தெருநாய் ஒன்று கடித்துள்ளது. வலது கையில் காயம் ஏற்பட்ட விஸ்வாவை அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் பள்ளி சிறுவன் விஸ்வாவிற்கு வயிற்று வலி மற்றும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பெற்றோர் விஸ்வாவை உரகடம் அருகே உள்ள மாத்தூரில் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். இந்நிலையில் சிறுவன் விஸ்வா இன்று காலையில் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். நாய் கடித்து பள்ளி சிறுவன் இறந்த சம்பவம் வடக்குப்பட்டு கிராமத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனை கடித்தது எந்த நாய்? வேறு யாரையும் அந்த நாய் கடிப்பதற்கு முன்பாக அதை பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.